சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்தவர் நீங்கள். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அறிவதற்காகவே காத்திருப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீர்கள். எங்கேயாவது கேவலமாக நினைச்சிக்க போறாரு என்று தவிப்பீர்கள். அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வீர்கள். பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயஜாலங்களைப் போல் உங்கள் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவீர்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். உங்களின் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். எப்போதும் இறையருள் உங்களுக்கு இருக்கும். உங்களின் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்தில் பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பயணம் தொடரும். உங்களில் சிலர் சுயதொழில் துவங்கவும் வாய்ப்பு உண்டு. எனினும் தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரித்து சென்று வேறொரு இடத்தில் பணம் சம்பாதிக்க நேரிடும். மிதுனம் என்பதே இரட்டை என்று பார்த்தோம். ராசியாதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும். அதிலும் ஒரே தலத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தாராளமாக இருப்பின் மிகவும் விசேஷம். அவ்வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவில்லி மங்கலம். திருநெல்வேலியில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருத்தொலைவில்லி மங்கலம். 108 திவ்ய தேசங்கள் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான். 2 கோவில்களையும் நம்பாழ்வார் மங்கள சாசனம் செய்துள்ளார். முதலாவதான திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவிபிரான் ஆகும். 2வதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்த சோழசனன் என்பதாகும். சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்து வாருங்கள். எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடைபெறும். வேதத்தின் கண் ஜோதிடம். அந்த கண் போன்ற ஜோதிடத்தின் 3வது ராசி உங்கள் ராசி. தமிழ் மாதங்களில் ஆனி மாத துவக்கம் இந்த மிதுன ராசியில்தான் ஆரம்பிக்கின்றது. இந்த ராசியின் அதிபதி விதைக்காரகன் என்று போற்றப்படுகிற புதன் பகவான். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உயரமானவர்களாகவும் நடுத்தர சரிசமுடையவர்களாகவும் மாநிறமும் ஒளிரும் பொருந்திய கண்களும் பார்க்கும்போதே படித்தவர்கள் என்று சொல்லத்தக்க வகையில் இருப்பார்கள். மற்றவர்களை எடைப்படுவதில் சாமர்த்தர்கள். நுண்கலைகளில் தேர்ச்சி பெற்று இருப்பார்கள். கற்றது குறைவாக இருந்தாலும் அனுபவ ஞானிகளாக திகழ்வார்கள். அபார ஞாபக சக்தியும் மிக்கவர்கள். பின் வருவதை முன்னரே உணரும் கெட்டிக்காரர்கள். அதனால் எதையும் சமயோசிதமாக யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வார்கள். புகழ்பெற்ற வியாபாரிகளை உருவாக்குவது இந்த ராசிதான். உயர் அதிகாரிகளை உருவாக்குவதும் இந்த ராசிதான். இது ஒரு வாயு தத்துவ ராசி. 2, 3, 4, 5, 8, 18 வயதுகளில் நெருப்பு, ஆயுதம், நோய் இவற்றால் பாதிப்புகள் வரும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆனி மாதம் சூன்ய மாதமாகும். அதனால் ஆனி மாதத்தில் எந்த சுபகாரியமும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. இந்த ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும் ஆக மொத்தம் 9 பாதங்கள் அடங்கியுள்ள வான்மண்டலத்தின் 60 டிகிரி முதல் 90 டிகிரி வரை இந்த ராசி வியாபித்துள்ளது. இந்த ராசி புதனால் ஆளப்படுவதால் புதன் இந்த ராசியில் ஆட்சியாகவும், அங்காரங்கன் என்ற செவ்வாய் இந்த ராசியில் பகையாகவும், ஆசிரியரான குரு இந்த ராசியில் பகையாகவும், மற்ற கிரகங்கள் நட்பாகவும் விளங்குகின்றன. மிதுன ராசிக்கான உடல் அமைப்பு பற்றிய பொது பலன்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சராசரி உடல் அமைப்பும் உடையவர்கள். நல்ல அழகான கண்களும் சுருண்ட கூந்தலும் எடுப்பான மூக்கும் தோற்றமும் உடையவர்கள்.
நல்ல பருத்த தேகமும் உருண்டு திரண்ட புஜங்களும் உடையவர்கள். நல்ல அழகான இளமையான தோற்றம் உடையவர்கள். புதன் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் இளவரசன் என்று பெயர். அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் இளமையாகவே தோற்றமுடன் விளங்குவர். உங்கள் ராசிக்கான குணநலன்கள் பற்றிய பொது பலன்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் ஓடியாடி உழைக்கும் இயல்பும் உடையவர்கள். புதன் என்றாலே சுறுசுறுப்பு என்றுதான் அர்த்தம். எனவே எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் விளங்குவர். மேலும் புதன் என்றால் அழகு அல்லது இளமை என்று இருப்பதால் எப்பொழுதும் கவலை இல்லாமல் சிரித்த முகத்துடன் பல துறைகளிலும் தங்களது அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துவர். நல்ல நேர்மையான எண்ணம் உடையவர்கள். எப்பொழுதும் மாற்றம் என்ற ஒன்றை விரும்புவர். மனம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். எதிலும் நிலையான ஈடுபாடு இல்லாமல் தொழில் அல்லது வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். புதன் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியாதலால் கதை, கவிதை, கட்டுரை, பாடல்கள், நடிப்பு இவற்றில் நல்ல ஆர்வம் விருப்பமும் உடையவர்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள். அடிக்கடி மாற்றத்தை விரும்புதலால் அடிக்கடி பயணங்கள் செய்ய விரும்புவார்கள். தங்கள் சிந்தனைக்கு ஏற்ப தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் ஆர்வம் உடையவர்கள். ஆர்வமுடன் கேட்டாலும் தனக்கு எது என தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்வர். மற்றொரு பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பது போல் தோன்றினாலும் தனக்கு என தோன்றும் எண்ணப்படியே செயல்படுவார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில் கெட்டிக்காரர்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு சுறுசுறுப்பாக்கி கொள்வார்கள். ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்வதில் ஆர்வம் உடையவர்கள். பழையவற்றை வெறுத்து புதிய விசேஷங்களில் அதிக கவனம் செலுத்துவர். மற்றவர்களுக்காக அதிகம் பாடுபடுவார்கள். புதன் மனதை ஆளும் கிரகமாதலால் ஒரு சிந்தனை செயல் இவற்றிலிருந்து மற்றொரு எண்ணம் செயலுக்கு மாறிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல நகைச்சுவை உணர்வுடன் உடையவர்கள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் சீரிய சிந்தனையுடன் விளங்குவர். எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருப்பதால் அடிக்கடி தடுமாற்றம் அடைவர். தங்களது கொள்கைகளை தாங்களே மீறும் எண்ணம் உடையவர்கள். நல்ல எண்ணம் உடையவர் ஆதலால் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி செயல்பட்டு இறுதியில் வேதனைகளை அடைவர். இவர்களை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏமாற்றுவர். எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வமும் திறமையும் உடையவர்கள். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை வெற்றிகரமாக முடிப்பதில் வல்லவராவர். இவர்கள் ஈடுபடும் விஷயத்தில் யாரும் குறுக்கிடாமல் இருந்தால் எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் திறன் உள்ளவர்கள். அநேக நண்பர்களை பெற்றாலும் அவர்கள் இவர்களுக்கு துரோகம் மட்டுமே இழைப்பர். இயற்கையை அதிகம் விரும்புவர். உங்கள் ராசிக்கான பொருளாதாரம் குறித்த பொது பலன்கள். நல்ல உழைப்பாளிகளான இவர்கள் நல்ல சம்பாத்தியம் உடையவர்கள். எப்பொழுதும் பொருள் வரத்து இருந்தாலும் அதை தேவையில்லாமல் அனாவசியமாக செலவு செய்வர். எவ்வளவு சம்பாதித்தாலும் இவர்கள் கையில் பணம் பொருள் பெரிய அளவில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, எதிராவது உதவி செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேமித்து வைத்தால் மட்டுமே பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியும். இல்லையில் வரவுக்கு மேல் பணத்தை செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் நிலையான சொத்துக்குரிய முதலீடு செய்தால் மட்டுமே சிறப்பாக இருக்கும். கையில் பணம் இருந்தால் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிக்கான நோய் மற்றும் கடன் பற்றிய பொது பலன்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எவ்வளவு சுறுசுறுப்பானவர்களாக இருந்தாலும் அதிகமாக கவலைப்படுவார்கள். தேவையில்லாததற்கெல்லாம் வருத்தப்பட்டு உடலையும் மனதையும் கெடுத்து கொள்வார்கள். புதன் நரம்புக்குரிய கிரகம் ஆதலால் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வராமல் பார்த்து கொள்ளல் வேண்டும். சளி தொல்லைகள், ஜலதோஷம், நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், முதுகு, கழுத்து, தோள்பட்டை இவற்றில் பிரச்சனை ஏற்பட்டு விலகும். தோல், சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள், மூலநோய், சரும நோய் போன்ற உடல் உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இரத்த கொதிப்பு, உடன் பருமன் போன்ற விஷயங்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும். அடிக்கடி கடன் வாங்குவார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவார்கள். கடனை எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இவர்கள் கேட்கும் பொழுது கடன் கொடுக்க நிறைய நபர்கள் முன் வருவார்கள். எனவே கடன் வாங்குவதை தவிர்த்தல் வேண்டும். அடிக்கடி நகை பொருட்களை அடகு வைத்து திருப்புபவர்கள். திருமணம் பற்றிய பொது பலன்கள். இந்த ராசிக்கு 7வது குரு வீடாக தனுசு ராசி வருவதால் நல்ல அழகான கணவன் அல்லது மனைவி அமைவார்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். மேலும் அழகான கணவன் அல்லது மனைவி வருவது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லதல்ல. காரணம் குரு ஆவார். குரு அழகு என்றாலும் அது ஒரு பிரிக்க வைப்பதில் முக்கியத்துவம் உள்ள கிரகமாகும். ஆனால் இவர்கள் எப்பொழுதும் அழகு மற்றும் இளமையை விரும்புவார்கள்.
காதல் வயப்படுவதில் ஆர்வம் உள்ளவர்கள், காதல் திருமணத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை அதிகம் நேசிப்பர், அவர்கள் மேல் நல்ல அன்பும் மற்றும் பிரியமும் உடையவர்கள், அதே சமயம் கணவன் மேல் பற்றும் பாசமும் உடையவர்கள். மிதுன ராசி பெண்கள் வேலை பார்ப்பதால் வேலையை விட வேண்டியதில்லை. ஏனெனில் ஆரம்ப காலத்தில் மனைவி மேலிருக்கும் அன்பு காலப்போக்கில் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கான வேலை குறித்த பொது பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் பாவமாக மீன ராசி வருவதால், அதன் அதிபதி குருவாக வருவதால் குரு பகவான் சம்பந்தமான வேலை ஓரளவு அமைய வாய்ப்பு உண்டு. மேலும் வேலைக்கு காரணமான 6ஆம் பாவமாக செவ்வாய் வீடு வருவதால் செவ்வாய் சம்பந்தமான வேலை அமைந்தால் நன்மையாக இருக்கும். இல்லையில் சற்று போராட்டமாக வாழ்க்கை அமையும். வேலை மற்றும் தொழில் இவற்றையெல்லாம் அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து நடப்பு தசாபுத்திகளை வைத்து மட்டுமே முடிவு செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்: செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.